இல்ல அதுதான் சொல்ல எடப்பாடி இருக்காருல்ல அதுக்கெல்லாம் எடப்பாடி நியமிச்சிருக்காங்க. அந்த கட்சியோடைய நல்ல ரொம்ப அறிவாளி கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர் எவ்வளவு முட்டு கொடுக்குறாரு பாருங்க. இறங்கி அடிக்கிறார் விஜய்க்காக. அவர் சொந்த கட்சி கூட இவ்வளவு கொடுத்தது இல்லை. அவங்க கட்சி செய்தி தொடர்பாளர் மாத்துறாங்க. அடுத்த அமைச்சர்கள்லாம் ஒருத்தர் வருவாங்க, எங்களுக்கு ஒரு துணை செய்தி தொடர்பாளர் போஸ்ட் கொடுங்க, இணை செய்தி தொடர்பாளர் போஸ்ட் கொடுங்கன்னு அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருந்தா ஜான விரும்பாரு. நம்ம எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லப்பா, நம்ம போதும் மாட்டிக்குவோம். ஏன்னா நீங்க ஒரு கேள்வி சிம்பிளா இப்ப இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் குறித்து ஒரு விவாதம் நடக்குது. முதல் கேள்வி முதலமைச்சர் கேட்கிறாருப்பா, ஏன் காலத்தாமதம் வந்தீங்க, பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னா அந்த தாவேக்கு அதற்கு உட்பட்டு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு போறாரு. ஏன்னா அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு. ஆனா இப்ப அதிமுக காரங்க உட்கார்ந்திருந்தா எங்க அதெல்லாம் அந்த கட்சிக்காரங்க கேளுங்க, நீங்க அதை விட்டுட்டு ஆனாலும் காவல்துறை செய்துதான் தவறு, காவல்துறை ஏன் இவ்வளவு மோசமா நடந்து கொண்டார்கள், ஏன் செந்தில் பாலாஜி ஆட்களை விட்டார், இப்படி நீங்க திசை திரும்பி போயிட்டாரு. எடப்பாடி அவர்களே கேட்கிறாரு, நான் டிவில தான் பார்த்தேன் 500 காவலர்கள் எங்க இருந்தாங்கன்னு கேட்கிறாரு. அவர் துப்பாக்கி சரி டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டவர். அவர் எப்படி பார்த்து எல்லாம் அவர் ட்ரோன் ஷாட் வச்சு பார்த்தாராமா, எனக்கு புரியவே இல்லை. நீங்க 500 பேர்ல நீங்க மக்கள் இறந்து போன வீடியோக்களை பாருங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்களுடைய அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர்ட்ட கேளுங்க, மனசு தொட்டு சொல்லுங்க, விஜயபாஸ்கர் நடந்தது என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, அவர் உண்மை சொல்வார்.